திருமாவளவன் மீது வைகோ அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. தாவேகா ஆட்சி அமைச்சதுலேருந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததுலேருந்து திருமாவளவன் மீது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வந்து வன்மத்தை வந்து கக்கிக்கிட்டு தான் இருக்கு, தாவேகாவை தவிர. இதுல தாவேகாவோட பயணிக்கிற விசிகா மற்றும் வந்து வைகோ ஒரே அணியில தான் இருக்காங்க. இருந்து வந்து அவர் வந்து ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காரு. இப்படி திருமாவளவனை பற்றி விமர்சனம் செய்யும் அளவிற்கு வைகோவுக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி என்று தெரியவில்லை. இப்போ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நான் உங்கள் நம்ம எப்பொழுது சொல்றது போல தமிழ்நாடு அரசியல் வந்து 2026 வந்து வேறு ஒரு கோணத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. அதன் விதமாகத்தான் வந்து இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்களும் விதவிதமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுகவுடன் நாங்க நட்புல தான் இருக்கோம்ன்ற ஒரு பேட்டியை வந்து அவர் அளிச்சிருப்பாரு. அதற்கு வந்து திரு வைகோ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பேசியதற்கு வந்து அதாவது தாவேகா கூட்டணியில வந்து அமைச்சரவையில வந்து விசிகா பெற்றிருந்தாலும், ஆனாலும் நாங்க வந்து திமுகவோட நட்புறவுல தான் இருக்கோம்ன்ற ஒரு விவாதம் வந்து இப்போ நட்புறவுல வந்து இருக்கான்ற சொன்ன ஒரு விவாதம் வந்து தமிழ்நாடு அரசியல்ல வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரு வைகோ அவர்கள் வந்து சமீபத்துல வந்து செய்தியாளருக்கு பேட்டி அளிச்சப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து நோபல் பரிசு வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நக்கலா அவருடைய பேச்சுக்கு வந்து கிண்டல் பண்ற மாதிரி நோபல் பரிசு வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. நோபல் பரிசு தான் தரணும்னு சொன்னார் பாத்தீங்களா, அதை வந்து தான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். திருமா மீது எந்த கசப்பும் இல்லை, அவர் மென்மேலும் வந்து வளர வேண்டும் அப்படின்னு இப்ப ரீசெண்டா மறுபடியும் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அப்ப ஏதோ ஒரு காரணம் அவர் மீது ஒரு வன்மம் இருந்திருக்கு. அந்த வன்மத்தை கக்கிட்டாப்புல. சரி, அது சமூக வலைதளங்கள்ல வந்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வைகோ மீது தான் அந்த இதே இருக்கு. வைகோ மீது தான் எல்லாரும் வந்து விமர்சனம் வச்சாங்க. அதனாலதான் அவர் வந்து பின்வாங்கியிருக்காரு. இருந்தாலும் உங்க உங்க அந்த விசிகா வந்து தாவேகாவுல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு 2 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, அதுல இருக்காங்க. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. நீங்க எதுக்கு தாவேகாவுல போயிருக்கீங்க? பேசாம அதே திமுகவுல இருந்து பொழுத ஓட்டிட்டு போயிருந்திருக்கலாம். இதுல காழ்ப்புணர்ச்சி வேற, கூட இருக்கவங்க மேலே காழ்ப்புணர்ச்சியை வந்து கக்கிக்கிட்டு இருக்கீங்க. வைகோ அவர்களின் இந்த பேச்சு வந்து முதிர்ச்சியான பேச்சு இல்லை என்று அரசியல் வட்டாரங்கள் வந்து மற்றும் மக்கள்கள் வந்து அவர் மீது ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.